ராமா, பூமியில் மானிடராய் பிறந்தவர்கள் ஒருவர் மீது ஒருவர் பாசமும் பற்றும் வைப்பது இயற்கையே. தாய்மகன் மீதும் கணவன் மனைவி மீதும் வைக்கும் பற்றே இவ்வாறு கோபத்தை உண்டாக்குகிறது. பூமியில் பிறப்பவர்களை யார் மீதும் பற்று வைக்காதே, பாசம் வைக்காதே என்றுதானே அறநூல்களும் மகான்களும் சொல்கிறார்கள். பற்றும் பாசமுமே கோபத்தை உண்டாக்குகின்றன. தன்னோடு நெருங்கியிருந்தவன் மறைந்து போனால், கடவுளே, இது உனக்கு அடுக்குமா எனக் கேட்பது உலக வாழ்க்கை நிலையானது என்று நினைக்கும் அஞ்ஞானவாதிகளுக்கு சரியானதாகத் தோன்றலாம். ஆனால் நீயே இறைவன், நீ மானிடனாய் பிறப்பெடுத்திருக்கிறாய், அவ்வளவே. உனக்கேது பற்றும் பாசமும்? லட்சுமி பிராட்டியே சீதையாக இவ்வுலகில் பிறந்தாள். உனக்கு முன்னதாக வைகுண்டத்தை அடைந்து விட்டாள். அங்கு போய் அவளைச் சேர்ந்து கொள் என நினைவூட்டினார். ஐயனே, பூலோக வாழ்வு நிலையற்றது, வைகுண்டமே நிலையானது. அங்கு நன்மை மட்டுமே நிகழும். பூமியில் உன் பணி முடிந்தது, நீயும் மீண்டும் அங்கே எழுந்தருள வேண்டும் என்றார். பிரம்மனின் இந்த வார்த்தைகள் ராமனுக்கு முந்தைய நிலையை உணர்த்தின. அவர் கோபம் தணிந்தார். இந்நேரத்தில் லவகுசர் அங்கே வந்தனர். அவர்களுக்கு எல்லா உண்மையையும் வால்மீகி முனிவர் உணர்த்தியிருந்தார். தாங்கள் ஸ்ரீமன் ராமனின் பிள்ளைகள் என்பதை அறிந்த அவர்கள் பெருமை கொண்டனர். அதே நேரம் தாயின் இழப்பை அவர்களால் தாங்க முடியவில்லை. அழுதபடியே தந்தையின் மார்பில் அடைக்கலமாயினர். ராமபிரான் அவர்களுக்கு புத்திமதி சொன்னார். என் அன்பு செல்வங்களே, நாம் இந்த பூமியில் பிறந்தது ஏன் என்பதை சொல்கிறேன், கேளுங்கள். நான் தசரத சக்கரவர்த்தியின் மகனாக பிறந்தேன். சக்கரவர்த்தி திருமகன் என்ற பணக்கார அந்தஸ்து எனக்கு திருமணம் வரையே நிலைத்தது. திருமணத்திற்கு பிறகு நான் காட்டிற்குச் சென்று விட்டேன். ஆடம்பர உடைகளும் அறுசுவை உணவும் உண்ட எனக்கு அங்கே கிடைத்தது மரப்பட்டைகளால் ஆன உடையும் கனிக்கிழங்கு வகைகளுமே. செலவம் மிக்க குடும்பத்தில் பிறந்தாலும் மனிதனுக்கு அனுபவிக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அது முன்வினை பயனால் மட்டுமே நிகழும். ஒரு காலத்தில் என் தந்தை வேட்டைக்குச் சென்றார். அப்போது தன்னிலும் வேட்டையில் உயர்ந்தவர் யாருமில்லை என்ற கர்வம் என் தந்தையின் கண்ணை மறைத்தது. ஏனெனில் அவர் சப்தவேதனம் எனப்படும் வித்தையில் திறமை பெற்றிருந்தார். சப்தவேதனம் என்றால் மிருகங்கள் எழுப்பும் ஒலியைக் கொண்டு அவை எங்கிருக்கின்றன என்பதை அறிந்து அதை பார்க்காமலேயே பாணம் எய்து கொல்லும் வித்தையாகும். இந்த வித்தையை பயன்படுத்தி பல மிருகங்களை என் தந்தை ஒரே இடத்தில் நின்றபடி கொன்றார். இதை அவருடன் சென்ற வீரர்கள் போற்றினார்கள், புகழ்ந்தார்கள். புகழ்ச்சி மனிதனை அடிமைப்படுத்தும் கொடிய ஆயுதம். எவன் ஒருவன் புகழின் உச்சிக்கு செல்கிறானோ அவனை தேடி அழிவு வந்து கொண்டிருக்கிறது என பொருள். என் தந்தைக்கும் அந்த சூழ்நிலையே ஏற்பட்டது. சரையு நதிக்கரையிலுள்ள அடர்ந்த காட்டில் அவர் வேட்டையாடிக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் ஓரிடத்தில் யானை தண்ணீர் குடிப்பது போன்ற சப்தம் கேட்டது. அப்போது இரவு நேரம் உங்கள் பாட்டனார் அந்த இடத்தை நோக்கி அம்பு வீசினார். ஐயோ, செத்தேன் என்ற குரல் அம்பு பாய்ந்த இடத்திலிருந்து கூக்குரலாக வெளிப்பட்டது. அவர் பதறிப்போனார். யாரோ ஒரு மானிடனை மிருகமென நினைத்து அம்பெய்துவிட்டோமோ என அலறி அடித்து ஓடினார். நதிக்கரையில் தவ கோலத்தில் ஒரு இளைஞன் அடிபட்டு கிடந்தான்.